ஒரு சூப்பரான டொமேட்டோ சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது தோசை, இட்லி எல்லாத்து கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மோமோஸ்க்கு கூட நாங்கள் இந்த சட்னி தான் வச்சு சாப்பிட்டோம். ரொம்ப யம்மியாக இருக்கும். சிம்பிள் ரெசிபி தான். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சோன்னே அதில் கொஞ்சமாக கார்லிக் ஆட் பண்ணிக்கிறேன். என் பசங்க காரம் நிறைய சாப்பிட மாட்டாங்க, அதனால் நான் 4 காஞ்ச மிளகா தான் ஆட் பண்ணியிருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. காஞ்ச மிளகாவை எண்ணெயில் போட்டதும் உடனே எடுத்துருங்க. ரொம்ப கலர் மாறிடுச்சுன்னா நல்லா இருக்காது. ஃப்ளேம் ஸ்லோவில் வச்சு கார்லிக்கை நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ அதே எண்ணெயில் 2 பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இந்த வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இந்த அளவு கலர் மாதிரி வந்ததுக்கப்புறம் 3 பெரிய சைஸ் தக்காளி, அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதக்கி எடுக்கணும். இந்த அளவுக்கு நல்லா தக்காளி வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். மோமோஸ் ரெசிபி லாஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.